விஜய் அவர்கள் இப்போது அரசியலுக்கு வந்துட்டாரு. வந்த வேகத்திலேயே 2 பெரும் கட்சிகளுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டும் இருக்காரு. அதே போல மீடியாக்களுமே இவரை வைத்து நல்ல லாபமுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல திரையுலகில் கூட இப்போது இவருடைய ரெஃபரன்ஸ் வைத்த படங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கு. உடனே தளபதி ரசிகர்கள் இதனை வேற லெவல்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. அதாவது சமீபத்துல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல திரைப்படத்துடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே போல கடந்த வாரம் வெளிவந்த பறந்து பூ படத்திலுமே லியோ படத்துடைய ரெஃபரன்ஸ் இருந்தது. சோ இந்த படமுமே தற்போது விமர்சன ரீதியாக ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருது. அதாவது தளபதியுடைய ரெஃபரன்ஸை அந்த படத்துல வச்சா கண்டிப்பாக அந்த படம் ஃபிட் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகியிருக்கு. இதனை தளபதி ரசிகர்கள் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு சோசியல் மீடியாக்கள்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்துடைய ரிலீஸ் என்னதான் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அப்படின்னாலுமே தற்போது படக்குழு அவ்வப்போது ஒரு சில அப்டேட்டுகளை வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முக்கிய அப்டேட்டாக கருதப்படுற படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கா. சோ அதற்கான வேலைகளை தற்போதைய படக்குழு ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுது. சோ படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 20% தான் இருக்காம். விஜய் சாருடைய போர்ஷன் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில ஒரு சில காட்சிகள் மட்டுமே படமாக்கப்பட வேண்டி இருக்கா. சோ ஆகையால தற்போதைய ட்ரெய்லர் கட்ட பண்ணிடலாம் அப்படின்னு எடிட்டர் அவர்கள் அதிரடியாக களமிறங்கியிருக்காரு. இந்த செய்தி வழியாக தற்போது தளபதி ரசிகர்களை மென்மேலும் மகிழ்விக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.